சீரியஸாவே எனக்கு புரியலங்க. கஸ்டமர் எனக்கு நெறைய பேர் ரிவ்யூஸ் குடுக்குறாங்க. நான் ஏதோ 1ஓ 2ஓ தான் போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, கஸ்டமர் ரிவ்யூஸ் மட்டும் பார்த்தா அவங்களுக்கு போர் அடிச்சுரும் இல்லையா? அதனால தான். ஆனா ஒருத்தர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் குடுக்குறாங்க. "நாங்க ஏமாறுற வரைக்கும் தான் உன் பொழப்பு நடக்கும். இல்லன்னா எல்லாம் ஊத்தி மூடிட்டு போ வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லிட்டு. நாம செடி வாங்குறதுல மட்டும் நம்மளோட வேலை முடியறது கிடையாது. அது பராமரிக்கணும். அதுக்குன்னு சரியான கிளைமேட் இருக்கணும். அத நாம கரெக்ட்டா ரெகுலரா நோட் பண்ணணும். இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. வாங்கிட்டா நட்டு வச்சுட்டா முடிஞ்சிரும்னு எதுவுமே கிடையாது. வாங்கி வச்சுட்டா இது பாட்டுக்கு வளர்றதுக்கு இது வேற ஏதோ கிடையாது. இது செடி, இதுக்கும் ஒரு உயிர் இருக்கு. நாங்க அனுப்புற வரைக்கும் எவ்வளோ பொறுப்பா எடுத்து எவ்வளோ சேஃபா அனுப்புறோமோ, அது வரைக்கும் தான் எங்களோட வேலை. அதுக்கப்புறம் அத வச்சு வளர்க்குறது, நட்டு பராமரிக்கிறது, அதுலேருந்து பூக்கள் வாங்குறது, பறிக்கிறது எல்லாமே நீங்க தான் பண்ணணும். அதையுமே நான் உங்களுக்கு பண்ணி குடுக்க முடியாது. என்கிட்ட பூ பூத்து, பூ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அத ஒரு வீடியோவா எடுத்து போட்டு சேல் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். நான் இங்க எதுவுமே இல்ல. பூவே இல்லாம ஏதோ ஒரு காமிக்கோ, ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு எதுவுமே நான் சென்ட் பண்ணி யாரையுமே ஏமாத்தல. நான் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன். நான் யாரையுமே ஏமாத்தல. என்னோட சைடு பிளான்ஸ் எவ்வளோ நல்லா போகுதுன்ற வரைக்கும் நான் எல்லாத்தையும் கேர் சரிங்க. பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க அத நட்டு பராமரிச்சு மெயின்டெயின் பண்ண வேண்டியது உங்களோட வேல. ம்ஹ்ம். அதையுமே என் தலையில போட்டு நீ குடுத்த செடி பூவே ஓ! பூக்கல, நீ குடுத்த செடி விசாரிச்சுருக்காங்க. வளரவே மாட்டேன்து அப்படின்றது எந்த விதத்தில நியாயம்னு எனக்கு தெரியல. என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.